Hi friends, welcome to Rehana stitching class channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 years பேபிக்கு இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி wrap pant எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் फ्रेंड्स. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Rehana stitching class சேனலை மறக்காம subscribe பண்ணிடுங்க. வாங்க फ्रेंड्स எப்படி கட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பேண்ட் கட் பண்றதுக்காக நான் 1.5 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க காட்டன் கிளாத்தாவும் எடுத்துக்கலாம் இல்ல ரயான் கிளாத் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கிளாத் இருக்கோ அந்த கிளாத் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை வந்து நான் நாலா மடிச்சு போட்டிருக்கேன். இந்த ரெண்டு மடிப்பு இது வந்து ரெண்டா இருக்கு. இந்த மடிப்பு இருக்கதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மடிப்பு இருக்க ஃபுல்லா மடிப்பு இருக்க சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும், ஓப்பன் இருக்க சைடு எதிர் பக்கம் இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேண்டோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. பேண்டோட ஹைட் வந்து 28, அது கூட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 28ஓட 2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா 30 இன்ச். நான் இப்போ பேண்டோட ஹைட் வந்து 30 இன்ச் வைக்கிறேன். இந்த 30 இன்ச் வச்சு இந்த 30 இன்ச் ஹைட்டுக்கு இந்த பேண்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இது வரைக்கும் வருது நம்ம பேண்டோட ஹைட்டு. இதை வந்து அப்படியே கட் பண்ணி இந்த கிளாத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஹைட் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு மடிப்பு இங்கே இருக்கணும். இது ஃபுல்லாக மடிப்பு இருக்க சைடு வந்து இந்த சைடு இருக்கணும். இந்த மடிப்பு இருக்க சைடுல இருந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன குழந்தைன்றனால நான் 4 இன்ச் வைக்கிறேன். பெரியவங்களுக்கு அப்படின்னா 5.5 இன்ச் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இங்கே வந்து 4 இன்ச் வச்சுக்கிறேன். லென்த்து வந்து 10 இன்ச் வச்சுக்கிறேன். லென்த்து 10 இன்ச் வச்சு இப்போ வந்து ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணிட்டு ஒரு யூ ஷேப்ல ட்ரா, இப்போ இந்த மாதிரி யூ ஷேப்ல ட்ரா பண்ணியிருக்கதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பேண்டோட கட்டிங் வந்து இவ்வளோதான். இப்போ இங்கே வந்து மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த மடிப்பையும் நம்ம கட் பண்ணி தனித்தனியாக பிரிச்சிடலாம். இந்த மடிப்பை இந்த சைடு இருக்க மடிப்பை வந்து நம்மளுக்கு அப்படியே வேணும். இந்த சைடு இருக்கிறது வந்து ரெண்டும் ஓப்பனாக இருக்கணும். ஒரு பீஸ் வந்து ஓப்பனாக இருக்கு, இந்த பீஸையும் மடிப்பு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு பேண்டோட கட்டிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இவ்வளோதான் இந்த பேண்ட்டோட கட்டிங்கு. இப்போ இந்த கட்டிங்கை எப்படி ஸ்டிச் பண்ணி நம்ம பேண்ட்டை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது இந்த யூ ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து தனித்தனியாக இருக்குது. இந்த ரெண்டு பீஸு தனித்தனியாக இருக்குது. இது வந்து பேக் சைடு துணியை வந்து பேக் சைடு திருப்பி வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அப்படியே இந்த யூ ஷேப்க்கு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது இந்த யூ ஷேப் இருக்கிறத வந்து ரெண்டுத்தையும் இதுவும் பேக் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு இந்த யூ ஷேப் வந்து இந்த மாதிரி துணி ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு இந்த ஃபுல்லாக 1/4 இன்ச்சுக்கு அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. 2 ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ மேலே வந்து நம்ம நாட் வைப்போம், அதனால் அந்த இடத்த விட்டுட்டு இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஓப்பனாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த துணி வந்து பிசுறாக இருக்கனால 2 மடிப்பு இந்த மாதிரி மடித்து அப்படியே ஓரத்தில் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிறதையும் அதே மாதிரி 2 மடிப்பு இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடும் இந்த 3 சைட்ஸும் நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக் பீஸும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இந்த ஓரம் ஃபுல்லாக இந்த மாதிரி இப்போ எல்லா கார்னர்லையும் 3 கார்னரும் ஸ்டிச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்னர்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல நாட் வைக்க போகிறோம். இப்போ நாட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் பீஸில் வந்து இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு நீட்டாக ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போது இந்த தச்சு வச்சுருந்த பேண்ட் எடுத்துக்கோங்க. பேண்ட் எடுத்துக்கிட்டு இந்த சைடு இருக்கு இல்லையா, இப்போது யூ ஷேப் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி யூ ஷேப் இருக்கிறத வந்து இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி வரும். இப்போது இங்கே வந்து நம்ம அந்த பீஸை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது இந்த பீஸோட சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன். அதோட சென்டரும் நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையும் ஈக்குவலாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த பீஸை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பீஸை வந்து பேக்கில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் திருப்பணும்.
இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த துணியை வந்து சரியான பக்கமாக நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுக்கோங்க. இந்த மடித்ததை வந்து இந்த தையல் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே அப்படியே வச்சு இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட்டு ஸ்டிச் பண்ணாமல் இருக்குது. இப்போ இந்த நாட்டை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே மடிப்பு அதுவே தெரியும். இந்த மடிப்பும் இந்த மடிப்பு இந்த மாதிரி கீழே இந்த துணியை இந்த மாதிரி மடித்து 1/4 இன்ச்சுக்குள்ளே, அதுக்கப்புறம் இந்த மேலே துணியை 1/4 இன்ச்சுக்குள்ளே மடித்து அப்படியே 2 துணியை ஈக்குவலாக வச்சு இந்த ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். அதே மாதிரி அந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இந்த சைடு நாட் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடும் 1/4 இன்ச்சுக்குள்ளே துணி விட்டுட்டு இந்த கீழே துணியை 1/4 இன்ச்சு உள்ளே மடிச்சுட்டு அப்படியே மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நாட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்த சைடு இருக்க துணியையும் ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த சைடு இந்த துணியையும் அந்த 3 இன்ச்சு ஸ்ட்ரெயிட் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணி நாட் தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 சைடும் நம்ம நாட் தைச்சாச்சு, இந்த சைடு தைச்சாச்சு. இவ்வளோ தான் ஈஸியாக நம்ம பேண்ட்டு தைக்கிறது. இப்போ எப்படி வேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.